பிரஜ்வல் ரேவண்ணா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் வெளிநாடு சென்றுள்ளதால் அவர் எந்த அனுமதியும் கோரவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. கர்நாடகாவில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் மறுபக்கம் பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் விவகாரமும் வேகமெடுத்துள்ளது. பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு சென்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் பாஜக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. இதனிடையே பிரஜ்வலின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்துள்ளார். பிரஜ்வல் வெளிநாடு செல்வதற்காக எந்த அனுமதியும் கோரவில்லை என்றும் அவர் வெளிநாடு செல்ல வெளியுறவுத்துறையும் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருந்ததால் விசா அனுமதியின்றி பிரஜ்வல் ஜெர்மனி பயணம் செய்துள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி பிரஜ்வல் பெங்களூரு திரும்ப உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. இதனிடையே பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வலின் தந்தையும் தேவகவுடாவின் மகனுமான ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார்.